எஸ்டர்டே ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த என் ஹஸ்பண்ட் நைட்டு நான் பிரியாணி பண்ண போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்ல ரொம்ப ஷாக் ப்ளஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 4 டம்ளர்ஸ் பாஸ்மதி ரைஸ் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஆனியன் கட் பண்ணாங்க. அவர் பிரியாணி செய்கிறாருன்னா ஆனியன் டொமேட்டோலாம் அவரே கட் பண்ணாதான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப தின்னாக கட் பண்ணுவாருங்க. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தின்னாக பொறுமையாலாம் கட் பண்ண வராது. அவர் அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணுவார். ஸோ 2 ஆனியன் 2 டொமேட்டோவை கட் பண்ணி வச்சாச்சு. 5லேருந்து 6 பச்சை மிளகா வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணி கீறி வச்சாச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தா தோசை தவாவை அடுப்பில் வைக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்க சிக்கன் தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மசாலா போட சொன்னார். ஆல்ரெடி நான் என்னோடய சிக்கன் பிரியாணி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாங்கள் சிக்கன் எப்போவுமே வாஷ் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணி வச்சுடுவோம். எப்போ வேணுமோ அதை எடுத்து செய்வோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி தான் நான் ஏர்லியாகவே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து 2 லெக் பீஸை மட்டும் எடுத்து அகைன் தந்தூரி மசாலா போட சொன்னாங்க. தந்தூரி பேஸ்ட் எங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி நான் இது வினிகர், லெமன், சால்ட்டு போட்டு 1 ஹவர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை இருத்துட்டு அந்த சிக்கனில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் எந்த மிளகாத்தூள் அன்றைக்கி போடாதனால இப்போ நான் நியூவாக 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தந்தூரி பேஸ்ட்டு பாட்டில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து 3 ஸ்பூனும் ஆட் பண்ணி இந்த சிக்கன் மேலே நல்லா தடவி விட்டுட்டேன். தொட பீஸில் அங்கங்கே கத்தியில் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். பாருங்கள், என் ஹஸ்பண்ட் தோசை தவாவில் தேங்காய் எண்ணெய் விட்டு லைட்டாக காஞ்சதும் அப்படியே அந்த சிக்கன் தொடையை ஃப்ரை பண்ண அழகு இருக்கே. ஒரு பச்சை மிளகா கூட போட்டு பொரிச்சு சூப்பராக எடுத்தாங்கங்க. எனக்கு இந்த தோசை தவாவில் இந்த சிக்கன் லெக் பீஸ்லாம் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அவரே ஃப்ரை பண்ணிட்டாரு. என்ன பண்ணேன்னா 2 லெக் பீஸ் மசாலா போடும்போது முந்தின நாள் மேரினேட் பண்ணும்போது நான் கோடு போட மறந்துட்டேன். கோடு போடாமலே அப்படியே மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை நான் கோடு போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணார், ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஃபஸ்ட்டு 1 பீஸ் எடுத்து அப்புறம் அதை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு எடுக்கிற டைமில் தான் கவனிச்சார் அதில் கோடு போடலை அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கும் திட்டு வாங்கினேன். அப்புறம் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே லைட்டாக கோடு போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு பீஸ் போடுறதுக்கு முன்னாடியே கோடு போட்டு அப்புறமா அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. தந்தூரி சிக்கன் ஆக்சுவலாக பிரியாணிக்குள்ளேயே போட்டு நம்ம இது வேக வைக்கலாம். அந்த கறி போட்டு வேக வைப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் எங்கள் மாமியாருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நாங்கள் தனியாக தோசை தவாவில் ஃபஸ்ட்டே இந்த தந்தூரி சிக்கனை பொரித்து எடுத்துட்டோம். அவ்வளோதான், 2 லெக் பீஸையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நெய் மற்றும் எண்ணெய் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார், 4 கிராம்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். 10 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். 10 திராட்சை, 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே நம்ம விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் இன்னொரு சைட் கேஸ் ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கிட்டு அதில் இன்னொரு பாத்திரத்தில் பிரியாணி அரிசி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் 4 டம்ளர்ஸ் ரைஸ் ஆல்ரெடி வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி ஸ்டார், 2 கிராம்பு, 1 பச்சை மிளகா, 1 பட்டை, 5 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு 2 மினிட்ஸ் தண்ணி சூடாகட்டும். 1 சைடு அது சூடாகிட்டே இருக்கும்போது நம்ம இங்கே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வெங்காயத்தை. அது நல்லா தண்ணி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சூடானதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும்னா 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியை இருத்துட்டு அந்த சுடு தண்ணியில் அந்த ரைஸை போட்டுட்டு உடனே மூடியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த ப்ரௌனிஷாக வந்த பிறகு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த புதினா கொத்தமல்லி கூட சேர்த்து வதக்கும்போது அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு வருங்க. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து
அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ 2 டொமேட்டோ வந்து தின்னாக கட் பண்ணி வச்சுருக்காரு, அதை ஆட் பண்ணார். நெக்ஸ்ட்டு தயிர் கர்டு வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து இந்த தக்காளி கூட வதக்கலாம். வதங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா அந்த சிக்கனை அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தந்தூரி சிக்கன் பிரியாணின்றதுனால தந்தூரி பேஸ்ட்டு வந்து நாங்கள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 டம்ளர்ஸ் ரைஸ் எடுத்திருக்கோம். 1க்கு 1.5 டம்ளர் வாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு திரும்பி மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சுடு தண்ணியில் அரிசி போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ரைஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்து கறி வந்த பிறகு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை ஆட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஆட் பண்ணணும், உடையாமல் பார்த்து ஆட் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் அது போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைஸை போட்டு அந்த கலருவாக பாருங்க, அந்த அரிசி உடையாமல் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி வந்து கொதித்து ஈக்குவலாக வந்த பிறகு வாட்டர் லெவலும் ரைஸ் லெவலும் ஈக்குவலாக வந்த பிறகு கொஞ்சம் புதினா வந்து தூவி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி டம்லேயே ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு 3 மினிட்ஸ் ஆனதும் அது ஓப்பன் பண்ணி லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டால் போதும். கொஞ்சம் நெய் சுற்றி நெய் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பிரியாணி லைட்டாக ஒரு கலரிட்டு நம்ம பிஃபோராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தந்தூரி சிக்கன் லெக் பீஸ் 2த்தையும் எடுத்து அந்த பிரியாணி மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி டம்லேயே ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆனதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து டம்லேயே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் ஆகிருந்தாலும் டம்மில் இருக்கட்டும். டம் முடிஞ்ச பிறகு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எந்தளவுக்கு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நானே டெய்லி சமைச்சி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சா, பார்த்தா இன்றைக்கி திடீர்னு வந்து என் ஹஸ்பண்டே வந்து சர்ப்ரைஸாக செஞ்சாங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் செஞ்ச பிரியாணி நல்லா சூப்பராக இருந்தது. 3 தடவை போட்டு நான் சாப்பிட்டாச்சு. எனக்கு வேறு ரொம்ப லெக் பெயின் நிற்க முடியலையா, எப்படிடா சமைக்க போகிறோம் நைட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை ஆண்டவர் தான் என் ஜெபத்தை கேட்டு என் ஹஸ்பண்டை வந்து இன்றைக்கி செய்ய வச்சாங்க போல். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுவும் அந்த 2 லெக் பீஸ் வந்து இந்த தந்தூரி சிக்கன் மசாலா போட்டது உண்மையாகவே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. என் ஹஸ்பண்டே சொன்னாங்க, இந்த அளவை மட்டும் மறந்துடாத, எப்படி மசாலா போட்டியோ அதே அளவு போடு, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பபாய்.